இது ஆக்சுவலா எனக்கு உலகத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் புடிச்ச டாபிக்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இதுதான் வந்து தி அன்மெஷரபிள் அப்படின்னு சொல்லி நானே சொல்லிப்பேன். யாரும் சொல்ல மாட்டாங்க. நானே சொல்லிப்பேன். பட் இதோட ஆக்சுவல் பேர் இன்டர்நெட் குடுத்த டெர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சோஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டார்க் சோஷியல்னா என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள். அதாவது சில பிரைவேட் சாட்ஸ், சில பிரைவேட் கான்வர்சேஷன்ஸ் அதாவது நம்மளால ட்ராக் பண்ண முடியாத இடங்கள்ல நம்ம பிராண்ட பத்தி பேசுவாங்க. நம்ம பிராண்டுக்கு சேல்ஸ் ஜெனரேட் ஆகும். நம்ம பிராண்டுக்கு ஃபாலோயிங் ஜெனரேட் ஆகும் தெரியுமா? இதெல்லாம் தான் டார்க் சோஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ நான் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட பத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்க. இல்ல பர்ட்டிகுலர் கம்பெனி பத்தி பேசிட்டு இருப்பீங்க. அவங்க Instagramல பார்த்த ஏதோ ஒரு ரீல பத்தி நீங்க சும்மா டெக்ஸ்ட்ல பேசுவீங்க. நான் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மச்சான் நான் வந்து ரீபோக் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க வந்து ஒரு ஸ்லிப்பர் இந்த மாரி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்லிப்பர் மாடல் வந்து 101 அப்படின்னு சொல்லி ரேண்டமா சொல்லுவீங்க. ஸோ, அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் ஆக்சுவலா லைஃப் டைம்ல ரீபோக் கூட இன்டராக்டே பண்ணல அப்படின்னாலும், வந்து Googleலயோ, Instagramலயோ ரீபோக் 101 அப்படின்னு சொல்லி போட்டு, அந்த ஷூவையோ, அந்த செப்பலையோ தேடுவாரு. ஸோ, இதெல்லாம் தான் டார்க் சோஷியல். ஆக்சுவலா அந்த பிராண்டுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்த்தா, எங்கேருந்து இந்த பர்ட்டிகுலர் கஸ்டமர் வந்தாங்கன்னே தெரியாது. பட் ஆனா, இந்த மாரி சில பிரைவேட்டான கான்வர்சேஷன்ஸ்ல இருந்து நம்ம டிராஸ்டிக்கா லீட்ஸ் ஜெனரேட் பண்ணலாம். டிராஸ்டிக்கா லாயல் ஃபாலோயிங் பில்ட் பண்ணலாம். இத வந்து நான் இன்னும் சிம்பிளா நான் சொல்றேன். ஏன் வந்து இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன்லயோ, இல்ல உங்க ஃப்ரெண்டோ உங்களுக்கு ஒரு விஷயத்த ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த விஷயத்த விட்டு குடுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சினாரியோ நான் பெயிண்ட் பண்றேன். நீங்க போயிட்டு கூகுள் மேப்ல போயிட்டு போடுறீங்க. டாப் 10 ரெஸ்டாரண்ட்ஸ் நியர் மீ அப்படின்னு சொல்லி கூகுள்லயோ, இல்ல கூகுள் மேப்ஸ்லயோ போடுறீங்க. ஒரு 5 கடை லிஸ்ட் வருது. பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். மச்சான் இந்த கடையில நான் புரோட்டா சாப்பிட்டுருக்கேன். வாங்க போவோம் அப்படின்னு சொல்லுவான். இந்த லிஸ்ட்ல இருக்கிற 10 கடையில ஏதாவது ஒரு கடைய நம்புவீங்களா? இல்ல உங்க ஃப்ரெண்ட் சொன்ன கடைக்கு போவீங்களா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. 99% பேர் ஃப்ரெண்ட் சொன்ன கடைக்கு தான் போவோம். ஏன் அப்படின்னா, நமக்கு கேரண்டியா தெரியும். நம்ம ஃப்ரெண்ட் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அவனுக்கு நம்ம டேஸ்ட் தெரியும். நம்ம பிரெஃபரன்ஸ் தெரியும். அண்ட் ஃபார் த மோஸ்ட் அவன் அந்த பிராண்ட் கூடயோ, அந்த ப்ராடக்ட் கூடயோ ஆல்ரெடி இன்டராக்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ, அவனுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரியும். ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன்ல பிராண்ட் மேல பில்ட் ஆகுற ட்ரஸ்ட் வேற எங்கேயுமே வரவே வராது. ஸோ, இதெல்லாம் கம்பைன் பண்ண இடம் தான் டார்க் சோஷியல். ஸோ, உண்மைய சொல்லப்போனோம் அப்படின்னா, இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது சில இடங்கள்ல நம்மளால பண்ண முடியும். டார்க் சோஷியல் எங்கெல்லாம் அதிகமா நடக்கும் அப்படின்னா, ஸ்ட்ராங் கம்யூனிட்டீஸ் எந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களோ, அங்கெல்லாம் இது நடக்கும். நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி நோஷன் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். அவங்க ஒரு நோஷன சுத்தி ஒரு கிரியேட்டர் கம்யூனிட்டி இருக்கு, யூசர் கம்யூனிட்டி இருக்கு, பில்டர்ஸ் கம்யூனிட்டி இருக்கு. நோஷன சுத்தி பிசினஸஸ் ரன் பண்றவங்கலாம் இருக்காங்க. அதாவது நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இந்த டாலின்ற அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த டாலிய ஏஜென்சி மாரி எடுத்து புரமோட் பண்றவங்கலாம் இருப்பாங்க. அதே மாரி இப்போ நோஷன சுத்தி நோஷன் டெம்ப்ளேட்ஸ் விக்கிறதுக்கு, நோஷன் எப்படி செட்டப் பண்றது ஒரு கம்பெனிக்குன்னு கன்சல்டிங் பண்றதுக்குலாம் ஃபர்ம்ஸ் வந்துருச்சு. ஸோ உங்க ப்ராடக்ட்ட சுத்தி ஒரு ஈக்கோசிஸ்டமே பில்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாரி கம்யூனிட்டீஸ் இருக்கிறதுனால, பிராக்டிகலா நோஷனுக்கு எங்கேருந்து லீட்ஸ் வருதுன்னே தெரியாது. ரைட்? ஸோ நீங்க எந்த லெவலுக்கு இத பண்ணலாம் அப்டின்னா, உங்கள பிராண்ட சுத்தி ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி, ஒரு ட்ரைப் பில்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டார்க் சோஷியல நீங்க ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டார்க் சோஷியல பத்தி பேசுனோம். இந்த டார்க் சோஷியல பத்தி பேசம்போது நீங்க ஒண்ணு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. ஸோ டார்க் சோஷியல் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு இன்னொரு ஃபேன்சியான டெர்ம் மட்டும் தான். ரைட்டா? பட் ஆனா, இந்த டார்க் சோஷியல நம்மனால ஒரு பிராண்டா நெறைய இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது ஒரு மாரி அன்எத்திக்கலான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம வந்து எதையுமே ஃபேக்கா சொல்லாத வரைக்கும் எதுவுமே அன்எத்திக்கல் கிடையாது. அதாவது இன்னைக்கு நீங்க சேல் பண்ற பைக் வந்து அ 50 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அப்படின்னா, 50 கிலோமீட்டர்ன்னு சொன்னா ஓகே. 50 கிலோமீட்டர் மைலேஜ் தர பைக்க 150 கிலோமீட்டர் மைலேஜ் தரும்ன்னு சொன்னீங்கன்னா, அது தப்பு. அது எந்த ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட்டிங்ல பண்ணாலுமே தப்பு தான். ரைட். பட் ஆனா, டார்க் சோஷியல எப்படிலாம் ட்ரிகர் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள சொல்லி தரேன். அதாவது பேசிக்கா உங்க பிராண்டுக்குன்னு சொல்லிட்டு நெறைய அட்வொகேட்ஸ டெவலப் பண்ணிக்கோங்க. இவங்கலாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இருக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்க எம்ப்ளாயீஸா இருக்கலாம். இத உலகத்துல சூப்பரா பண்ற ஒன் ஆஃப் த கம்பெனிஸ்ல பீஹைவ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ எனக்கு கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பீஹைவ்ங்கிறது ஒரு நியூஸ் லெட்டர் பிளாட்ஃபார்ம். நான் அந்த கம்பெனிக்கு அநியாயத்துக்கு சொம்புடிப்பேன். உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் வந்து பீஹைவ் தான். அண்ட் அவங்கள மாரி எம்ப்ளாயீஸ் வந்து பிராண்ட் அட்வொகேட் பண்றத யாருனாலயுமே பண்ண முடியாது. எல்லா எம்ப்ளாயியும் பீஹைவ சுத்தி கான்டென்ட் பண்ணுவாங்க. எல்லா எம்ப்ளாயும் நியூஸ் லெட்டரும் பண்ணுவாங்க. எல்லா எம்ப்ளாயி வந்து பீஹைவ்ல வொர்க் பண்றதையும், பீஹைவ பத்தி அவ்ளோ பெருமையா பேசுவாங்க. அவங்களோட கம்யூனிட்டீஸ்ல, அவங்களோட ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லா இடத்துலயும் பீஹைவ நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து வித்தவுட் எனி இன்சென்டிவ் ஃப்ரம் த பிராண்ட். சொன்னாலே நம்ப முடியாத மாரி இருக்குல்ல. பட் ஆனா அதுதான் உண்ம. ஏன்னா அந்த கம்பெனி வந்து அந்த அளவு பிராண்டிங் பண்ணி வச்சிருக்கு. அவங்க எம்ப்ளாயீஸ் அவ்ளோ பெருமையா பீஹைவ் பத்தி எல்லா இடத்துலயும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இத ட்ரிகர் பண்றதுக்கு இன்னொரு நல்ல வழி இருக்கு. உங்க பிராண்ட சுத்தி ஒரு நல்ல கம்யூனிட்டி பில்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, உங்க கம்யூனிட்டில உங்களுக்கு நெறைய லாயல் ஃபாலோயிங் பில்ட் ஆவாங்க. அந்த லாயல் ஃபாலோயிங் மூலியமா உங்களுக்கு நெறைய சோசியல் ப்ரூஃப் அண்ட் கேஸ் ஸ்டடீஸ் கிடைக்கும்.
இதெல்லாம் நீங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ண, இந்த கதையெல்லாம் உங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மத்தவங்கள்ட்ட சொல்ல, உங்களோட டார்க் சோஷியல் உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்தும் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இந்த விஷயத்த நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ரிவ்யூ ஷேரிங்கையும், இந்த சோசியல் ப்ரூஃபையும் நம்ம கரெக்ட்டா ட்ரிகர் பண்ணி பண்ணோம் அப்படின்னாலே, நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்க பிராண்டுக்கு ஒரு ரெவென்யூ ஸ்பைக் வரும். ரைட்? இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா பிராண்ட்ஸும் பண்ற ஒரு சிம்பிளான விஷயம். அஃபிலியேட்ஸ் அண்ட் ரெஃபரல்ஸ். அதாவது 2ம் இந்த இடத்துல வந்து 2மே ஒரே விஷயத்த தான் மீன் பண்ணுது. அதாவது உங்க பிராண்ட வந்து மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு கிவ் தெம் அ ஸ்மால் இன்சென்டிவ். ரைட். அத வந்து நீங்க பப்ளிக்கா உங்க வெப்சைட்ல போட்டுருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எதுவுமே பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க ப்ராடக்ட் இன்டராக்ட் பண்ணும்போது மேபி, "ஹே பிரிங் அ ஃபிரெண்ட் அண்ட் கெட் 20% டிஸ்கவுண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்" அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் யூசருக்கு டிஸ்கவுண்டே குடுக்காம, புதுசா ஜாயின் பண்ற ஃப்ரெண்டுக்கு மட்டும் பெனிஃபிட் குடுத்தா கூட நெறைய இடத்துல ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டும் இந்த ஈக்கோசிஸ்டம்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் விரும்புவாங்க. ஸோ, இந்த மாரி நெறைய டச் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்னையும் எடுத்து நீங்க ஆக்டிவா வொர்க் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் வந்து டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாரி வேர்ட் ஆஃப் மவுத் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, உங்க மார்க்கெட்டிங் காஸ்ட் டிராஸ்டிக்கா கம்மியாகும். அண்ட் நான் சொல்லவே தேவையில்ல. காசு கம்மியா ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ரெவென்யூ பார்த்தா எந்த கம்பெனியும் வேணான்னு சொல்ல போறதும் இல்ல. எந்த ஃபவுண்டரும் வேணான்னு சொல்ல போறதும் இல்ல.